வணக்கம் மக்களே. இந்த வாரத்தினுடைய இறுதி நாளை நாம் நெருங்கி இருக்கிறோம். நாளை ஒரு புது வாரத்தினுடைய துவக்கம். மேலும் முதல் நாளா இந்த வாரத்திலே தேவனோடு நீங்க சேர்ந்து ஆசீர்வாதங்களை யார் பெற்றுக்கொள்ள இந்த இடத்துல விரும்புறீங்களோ, அந்த விருப்பத்திற்காக உங்களை தயார்படுத்துறீங்களோ, இங்க தேவனுடைய வார்த்தை சொன்னதை இந்த இடத்துல நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். மிக மிக பலனானது, ஆர்வத்துக்குரியது. குறிப்பாய் இந்த வசனத்தெல்லாம் இந்த இடத்துல படிக்கும் பொழுது உங்க பலருக்கு எவ்வளவு அவசியம் என்பதை இந்த இடத்தில் பார்த்தேன். நீங்க யார் நொறுக்கப்பட்டவராய், உங்களுடைய பிரச்சனைகளில் இந்த இடத்தில் சிக்குண்டவராய், கவலைகளை இந்த இடத்தில் சுமக்கிறவராய், அந்த வலி வேதனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த இடத்தில் தாங்கி கொண்டிருக்கிறவராய், அடுத்து என்ன செய்வது என்று வழி தெரியாத ஒருவராய் இந்த இடத்தில் இருப்பீர்களே, ஆனால் இந்த வார்த்தை உங்களுக்கானது. தேவன் இதை உங்களுக்காக இந்த இடத்துல பேச விருப்பம் உள்ளவராய் இந்த இடத்துல இருக்கிறார். கவனிங்க, சங்கீதம் 146 அதிகாரம் 3 வசனத்திலே, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர், அவர்களுக்கு காயங்களை கட்டுகிறார். இயேசு இந்த இடத்துல இதுதான் சரியா உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களாய் நீங்க யார் இருக்கீங்களோ, அவர் குணமாக்குகிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார். அவர் உங்களுடைய காயங்களை கட்டுகிறவராய் இருக்கிறார். இன்னும் பலனானது கவனிங்க, அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளை எல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். சில நேரம் நாம் இந்த இடத்துல வேடிக்கையா சொல்வது உண்டு, அம்மாங்களா, உன்னால முடியுமானால் நட்சத்திரங்கள் இந்த இடத்துல எண்ணி சொல்லு. இது மனுஷ ரீதியா முடியாத காரியம்ன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனா வார்த்தை தெளிவுபடுத்துகிறது, தேவன் நட்சத்திரங்கள் எல்லாவற்றினுடைய இலக்கத்தை, அது எத்தனை இருக்குன்றத எண்ணினவராய் மட்டுமல்ல, அவைகள் ஒவ்வொன்றினுடைய பெயரையும் அறிந்தவராய் இந்த இடத்துல இருக்கிறார். நம்முடைய தேவன் எவ்வளவு வல்லமையானவர் பாருங்க. நம்முடைய தேவன் எவ்வளவு அற்புதமானவர் பாருங்க. இன்னும் தேவன் முடிக்கல, இங்க தொடர்ந்து கவனிக்கலாம். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலன் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. தேவன் அளவில்லாதவராய், வல்லமையானவராய், மிக பெரியவராய் இந்த இடத்துல இருக்கிறார். அவரோடு உங்க பிரச்சனையை ஒப்பிடுங்க. உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசு. ஏன்னா சில நேரம் உங்களுடைய பிரச்சனை நீங்க உங்க கையில சுமக்கிறீங்க. உங்களுடைய அந்த கவலைகள், உங்களுடைய அந்த வலியை நீங்க உங்களுடைய கைகள் இந்த இடத்துல சுமக்கிறவரா இருக்கீங்க. அதனுடைய பாரத்தை நீங்க இந்த இடத்துல தாங்க முடியாதவராய், இது மிக பெரியது என்று பாக்குறீங்க. உங்களுடைய கைகளில், என்னுடைய கைகளில் அந்த பிரச்சனை மிக பெரியதானதா இந்த இடத்துல இருக்கலாம். ஆனா அந்த பிரச்சனை இப்போ தேவனுடைய கரத்துல ஒப்பிட்டு பாருங்க. அந்த சூழ்நிலையானதை தேவனுடைய வழிகளோடு ஒப்பிட்டு பாருங்க. எதுவும் இல்லை என்பது நீங்களே இடத்துல பார்ப்பீங்க. இதுதான் மிக சரியா தேவன் உணர்த்த விரும்புகிறார். அவர் உங்களுடைய இருதயங்களை இந்த இடத்துல நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குகிறவரா இருக்கிறார். உங்களுடைய காயங்களை அவர் கட்டுகிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார். அவர் மிக பெரியவர், வல்லவர், மாபெரும் தேவன். அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நுழையவும், உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தவும், உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கவும் இந்த இடத்துல விரும்புகிறார். பாச, என் வாழ்க்கையில் இது சாத்தியமாகுமா? உங்க சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் தேவன் மீது நம்பிக்கை வைங்க. உங்களுடைய கடினம் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் தேவன் மீது, தேவனுடைய வழிகளில் அதை அர்ப்பணிங்க. அவர் உங்களுக்கான பதிலை கொடுக்க தயாரா இருக்கார். மிக சரியா இதுதான் இந்த சகோதரிகள் இந்த இடத்துல செய்த செயல். இந்த சகோதரிகள் தன்னுடைய விசுவாசத்தை தேவன் நோக்கி இந்த இடத்துல பயன்படுத்தினாங்க. இந்த சகோதரிகள் தன்னுடைய விசுவாசத்தினுடைய வழியை தேவனை நோக்கி இந்த இடத்துல காண்பித்தார்கள். தேவன் அற்புதங்களை இந்த இடத்துல செய்தார். தேவன் அவர் தன் வல்லமையை வெளிப்படுத்துகிறவராய் வழியானதை இந்த இடத்துல திறந்தார். மரணத்தை சந்தித்திருக்க வேண்டிய நபர் இன்று ஜீவனுடையவராய், சாட்சி சொல்கிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார். இயேசு உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். இது குறித்து தொடர்ந்து நாம் இந்த இடத்தில் பேசுவதற்கும்பாக இந்த சாட்சியை பாருங்கள், பிற்பாடு இணைந்திருக்கலாம். நான் சிறு வயதிலேயே பையான்ற ஊருக்கு நான் வந்துட்டேன். எனக்கு சிறு வயதுல நான் ரொம்ப ஆரோக்கியமானவளா இருந்தேன். நான் வாலிப வயதை அடையும் போது எனக்கு மிகவும் பொறுக்க முடியாத ஒரு தலைவலியானது வந்தது. நான் இருட்டு அறையில தான் இருப்பேன். யாராவது ஒருத்தர் வந்து லைட் போட்டா கூட எனக்கு அந்த அளவு கோபமானது வரும். நான் அந்த பேரை பார்க்க முயற்சி செய்தாலும் என்னால பார்க்க முடியாது. என்னால வலி பொறுக்க முடியாததுனால நான் வீட்டிலேயே மயங்குற நிலைமை அளவு ஆயிடுவேன். என்னால வலி பொறுக்க முடியாததுனால நான் தரையில உருள்ற அளவு இருப்பேன். நான் உருண்டுட்டு மேல எழுந்து நின்ற பிற்பாடு என் பெட்டுக்கு போகும்போது நான் சரியாயிடுவேன். நான் படுக்கைக்கு போன பிற்பாடு எனக்கு வலி
ரொம்பவே அதிகமானதா ஆயிடும். நான் எழுந்து வீட்டை சுத்தி நடக்கக்கூடியவளா இருப்பேன். நான் என்னுடைய சக்தியெல்லாம் இழக்க ஆரம்பிச்சேன். என்னால குளிக்க முடியாது, என்னால சாப்பிட முடியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னால தண்ணி கூட குடிக்க முடியாத அளவு ஆயிடுச்சு. என்னால கழிவறைக்கு கூட போக முடியாத அளவு இருந்தது. ஒரு நாள் சகோதரி என் வீட்டுக்கு வந்தாங்க. அன்னைக்கு எனக்கு ரொம்பவே வலி அதிகமானதா இருந்தது. அவங்க என்ன அவசர சிகிச்சை மையத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. நான் அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகும்பொழுது மருத்துவர் அவங்கள பார்த்து அதிர்ச்சி அடைந்தாங்க. அவங்களுடைய நிலைமையை பார்த்து அவங்கள அட்மிட் செய்யும்படி சொல்லியிருந்தாங்க. அந்த நேரம் வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே புரியல, இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு. பரிசோதித்த பிற்பாடு நோய் கண்டறிவு பகுதியில வைரஸ் ஆனது பாதிக்கப்பட்டிருந்தது. அவங்க கீழே படுத்து அப்படியே உருளுவாங்க. ஏன்னா அவங்களுடைய உடம்ப கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு நிலைமையே இல்லாம போயிடுச்சு. நடந்ததுக்கான காரணம் ஏன்னா அவங்களுடைய மூளைக்குள்ளாக அவங்களுக்கு சில பாதிப்பு இருந்ததுனால அப்படியே பாதிக்கப்படுற நபர் தன்னுடைய உடம்புடைய கட்டுப்பாட்டையே முழுமையா இழந்து போயிடாங்க. அவங்க அப்படியாக உருளுவாங்க. யாராலையுமே அவங்களை கட்டுப்படுத்தி அவங்களை இழுத்து பிடிக்கவே முடியாது. எல்லா நேரமுமே ஒரு பெட்ல அவங்களை கட்டி போட்டுதான் வச்சிருப்பாங்க. நாட்களானது கடந்து போச்சு. நான் ரொம்பவே மோசமான கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு நான் கோமாவுக்கு போயிட்டேன். என்னால எதையுமே பார்க்க முடியல. நான் படுத்த படுக்கை ஆயிட்டேன். உண்மையில நான் எதையுமே பார்க்கல. நான் முழுமையா கோமாவுக்கு போயிட்டேன். இந்த புகைப்படத்தை அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கும் பொழுது நான் எடுத்திருந்தேன். நீங்க இதை உற்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய கைகள் கால்கள் கட்டப்பட்டு இருக்கு. இதற்கு பிற்பாடு கொஞ்ச நாள்லயே அவங்க கோமாக்கு போயிட்டாங்க. அவங்க கோமாக்கு போறதுக்கு முன்னாடி டாக்டர் சொல்லியிருந்தாரு அவங்க 2 ஸ்கேன் எடுக்கும்படியாக. ஆனா அந்த ஸ்கேன் எடுக்கிறவங்க சொல்லியிருந்தாங்க எங்களால ஸ்கேன் எடுக்க முடியாது, ஏன்னா இவங்க எப்பவுமே உருண்டுட்டே இருக்கிறதுனால எங்களால நிம்மதியா எடுக்க முடியாது. அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன்னா அவங்களை இழுத்து பிடிக்கிறேன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க உங்களால முடியுமா? நான் சொன்னேன் ஆமா என்னால முடியும். அவங்க மறுபடியும் கேட்டாங்க உங்களால முடியுமா? நான் சொன்னேன் என்னால முடியும், எனக்குள்ளாக இருக்க ஆவியானவரால இது முடியும். நான் அப்ப அவங்க இருந்த அந்த ரூம்குள்ளாக போனாங்க. பார்க்கும்பொழுது எல்லா ஒயருமே அவங்கள சுத்தி இருந்தது. ரொம்பவே ரொம்ப கடினமான சூழ்நிலையா இருந்தது. அப்போ நான் என்னுடைய கரங்களை அவங்க தலையின் மேல வச்சேன். அப்பொழுது நான் தேவனை நோக்கி சொன்னேன், தேவனே எனக்குள்ளாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய சகோதரியை கட்டுப்படுத்தட்டும். அதுக்கு பிற்பாடு ஸ்கேன் எடுக்க போனாங்க. அவங்க அமைதியா இருந்தாங்க. ஸ்கேனும் எடுத்து குடிச்சாங்க. எனக்கு வலிக்கக்கூடியதா இது மாறிச்சு. எப்போ நர்ஸ் என்னை அழைத்து உங்களுடைய சகோதரியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, மருத்துவரால எந்த ஒத்துழைப்புமே கொடுக்க முடியல, என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க இப்படியே சொன்னாங்க, எல்லா நேரமும் உங்களுடைய சகோதரி எங்களால கட்டுப்படுத்திட்டே இருக்க முடியாது, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. அந்த நேரம் எனக்குள்ளாக அந்த அளவுக்கு எதிர்ப்பா இருந்து அந்த நேரம் நான் ஆலயத்துக்கு போனேன். நான் பீடத்துக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு தேவனிடத்துல கேட்டேன், தேவனே என்னுடைய சகோதரி உங்களுக்கு சொந்தமானவங்க, ஏன்னா இது அநீதியானது, அவங்களுடைய ஆரோக்கியம் அபாயத்துல இருக்கு, அவங்களுடைய ஆத்மாவும் தான். நான் தேவனிடத்துல சொல்ல எனக்குள்ளாக இருக்க ஆவியானவர் அவங்களுக்குள்ளாகவும் வரணும். அப்போ நான் என்னுடைய சகோதரியோ பீடத்து மேல படுக்க வச்சேன். அந்த நேரம் ஆலயத்துல இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது. என்னுடைய சகோதரி மீண்டுமாக உயிர் தேட இது ஒரு வாய்ப்பா நான் பார்த்தேன். ஏன்னா ஒவ்வொரு முறை மருத்துவமனைக்கு போகும்போது என்னுடைய சகோதரி ஏறக்குறைய இறந்து போன மாதிரி இருக்காங்க, ஒரு பெட்ல கட்டப்பட்ட நிலைமையில. அப்ப நான் தேவனிடத்துல சொன்னேன், என் தேவனே நான் பீடத்து மேல ஏற போற நான் உறுதியா இருக்கு, என்னுடைய சகோதரியுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் நீர் மீட்டு கொடுப்பேன். பீடம் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தது. நான் இறங்கி போனேன் என்னுடைய தியாகத்தை தயார்படுத்துவதற்கு. என்னுடைய முழு பலத்தை நான் பயன்படுத்தின சிறப்பு நிகழ்ச்சியிலுக்காக. பிற்பாடு நான் பீடத்துல இருந்து இறங்கி வந்து முழு உறுதியோடு என்னுடைய சகோதரி குணமானாங்கன்ற உறுதியோடு
அதற்கு பிற்பாடு சில நாளுக்கு பிறகு நான் அவங்களை சந்திக்க போயிருந்தேன். நான் போகும்போது அவங்க கண் விழித்து பார்த்தாங்க, கோமால இருந்து எழுந்து வந்தாங்க. அதுல நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன், ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். அந்த நர்ஸ் என்னை பார்த்து சொன்னாங்க, உங்களுடைய சகோதரி உயிர் தெழுந்தாங்க. எனக்கு புதிய பரிசோதனை செய்தான். தேவனுக்கு மகிமை. எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்றது அந்த ரிப்போர்ட்ல வந்தது. நான் குணமாயிட்டேன். நான் டிஸ்சார்ஜ் ஆன பிற்பாடு என்னுடைய சகோதரி என்னிடத்துல சொன்னாங்க, அவங்க எனக்காக தியாகம் செய்தாங்க, என்னுடைய வாழ்க்கையை பீடத்துல அர்ப்பணிச்சாங்கன்னு. அவங்க சொன்ன அந்த வாரத்திலே நான் ஆலயத்துக்கு போன, என்ன குணமாக்கின தேவனை தேடுறதுக்காக. நான் தொடர்ந்து கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டேன், ஞானஸ்தானமானதை பெற்றுக்கொண்டேன். நான் முழுமையா என்ன தேவனுக்கு அர்ப்பணிச்சேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி. என்னுடைய சகோதரிக்குள்ள இருக்க அதே ஆவியானது எனக்கும் வேணும்னு நான் விரும்பினேன். நான் அவரை தேட ஆரம்பிச்ச பிற்பாடு நான் அந்த அளவு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையின் மாபெரும் சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்டேன். நான் ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்த ஒண்ணு, என்னுடைய ஆத்மாவை தேவன் குணமாக்கினார். நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். அந்த தருணத்துல நான் சிரிக்க ஆரம்பிச்சேன். நான் தொடர்ந்து மகிழ்ச்சியா சிரிச்சேன். நான் தேவனை பத்தி மத்தவங்களிடத்துல சொல்லணும்னு விரும்பினேன். அந்த தருணம் துவங்கி என் வாழ்க்கை இன்னும் மாற ஆரம்பிச்சது. அதுக்கு பிற்பாடு நான் மருத்துவமனை குழுல இணைஞ்சேன். கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு ஜீவனையும் ஆறுதலையும் கொண்டு போகக்கூடிய நிலைமையில இருக்கேன். இந்த நோய்க்கு தீர்வு இல்லைன்னு நினைச்சேன், ஆனா நான் குணமானேன். தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் எனக்கு செய்ததற்காக நான் எப்படி நன்றி சொல்வதுன்னே எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் மாற்றம் அடைந்த பெண்ணா இருக்கேன். பீடத்துல இருந்து தான் ஜீவன் வருதுன்றத புரிஞ்சுக்கிட்டேன். நல்லது மக்களே, சூழலை தேவனுடைய கரத்திற்கு இந்த இடத்தில் ஒப்படைக்கும் பொழுது அந்த நிலை எப்படியாக தேவனால் ஆசீர்வாதமானதா இந்த இடத்துல மாற்றப்படுகிறது. நீங்க பாத்தீங்க, இப்ப நீங்க என்ன சூழலை கடந்து போயிட்டு இருக்கீங்க? எது உங்களுடைய வலி, எது உங்களுடைய வேதனை, எது உங்களுடைய துக்கம், எது உங்களுடைய பாடு, எது உங்களுடைய அவமானம், எது உங்களுடைய விரக்தி, உங்களுடைய பிரச்சனைக்கு எந்த பெயரானது இந்த நீங்க வைத்திருந்தாலும் இந்த சூழ்நிலையை தேவன் மாற்ற முடியும் என அவர் சமாதானத்தை தருகிற பிரபுவாய் இடத்துல இருக்கிறார். இதனால் நாளை நம்முடைய கூட்டத்தில் தேவனிடமிருந்து நாம் கேட்கக்கூடியதா இடத்துல இருக்கும். சமாதானத்தை சந்திக்கும் நாளாக நீங்க யார் இந்த பல பிரச்சனைகளாலே, இந்த பல சூழ்நிலைகளாலே உங்களுக்குள்ளாக இருக்கிற சமாதானத்தை இந்த இடத்துல இழந்த ஒருவராய் இடத்தில் இருக்கிறீர்களோ, உங்களுக்குள்ளாக தேவன் இந்த இடத்துல தருவேன் என்று வாக்களித்த தேவன் கொடுத்த சமாதானத்தை எத்தனை பேர் இந்த சமாதானம் இல்லாத ஒருவரா இருக்கீங்க? இங்கு வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவராகிய இயேசுவினுடைய வார்த்தை இந்த இடத்துல கவனிங்க. அவர் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்கிற இந்த வழி நடத்துதல் இந்த இடத்துல கவனிங்க. இயேசு சொன்னது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கொடுக்கிற சமாதானம் தற்காலிகமானது கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கொடுக்கிற சமாதானம் ஒரு குறிப்பிட்ட நேரம் இந்த நீங்க சிரிக்கிறவராய் அதன் பிற்பாடு மீண்டும் பழைய சோகத்திற்கு திரும்புகிறவராய் அல்ல. அவர் உலகம் கொடுப்பதை போல் கொடுக்கல. ஏன்னா உலகம் தற்காலிகத்தை தருகிறது. உலகத்தினுடைய நிகழ்வு தற்காலிகமான ஒரு பதிலை இந்த தருகிறது. ஆனா ஆண்டவராகிய இயேசு இங்கு வாக்களித்த இந்த சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முழுமைக்காக, உங்களுடைய வாழ்க்கையை அவர் முற்றிலுமாய் மாற்றி இந்த இடத்துல விரும்புறார். இயேசுனுடைய சமாதானம் எப்படியானதா இந்த இடத்துல இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க சில நேரம் இது உலகத்தினுடைய சமாதானத்தை இந்த இடத்துல பெறும்பொழுதே அவ்வளவு திருப்தியான ஒருவராய் இந்த இடத்துல உணரும்பொழுது, இப்பொழுது யோசிச்சு பாருங்க, ஆண்டவராகிய இயேசுனுடைய சமாதானம் உங்களுக்குள்ளாக இந்த இடத்துல வந்தால் அது எப்படியானதா இருக்கும்? ஏன்னா நான் சொல்லல, இயேசு வாக்களித்திருக்கிறார். உலகம் கொடுக்கிறபடி அல்ல, என் சமாதானத்தை உங்களுக்காய் கொடுப்பேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக தேவனுக்கு அனுமதி கொடும். இந்த வார்த்தை நீங்க எப்படியாக இந்த இடத்துல கேட்கிறீங்களோ, இதே போன்று ஒரு நபர் இந்த வார்த்தை கேட்டார். தன்னுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் தேவனிடத்திற்கு ஒப்படைத்தார்.
தேவன் மாற்றமான விதத்தில் உருவாக்கினார். அதனுடைய ஆதாரமாய் அவர் வாயின் வார்த்தையாய் அவர் சந்தித்த சூழ்நிலை, அவர் எப்படியாக தேவனோடு ஜெயித்தார், இன்று இந்த சாட்சி கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன நீங்கள் பார்க்கும்படி இந்த சாட்சி பிற்பாடு நாம் விசுவாசத்தில் இந்த ஜெபத்தில் இணையலாம். ஆனா மறக்காதீங்க, இந்த நபருக்கு கொடுக்கப்பட்ட சமாதானம் உங்களுக்கும் கொடுக்கப்பட முடியும். இந்த நபருடைய வாழ்க்கையை மாற்றின தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் அனுமதித்தால். எனவே நாளை காலை 9:30 மணிக்கு இந்த விசுவாசத்தில் எங்களோடு கூட ஒன்றிணைய உங்களை தயார்படுத்துங்க. சாட்சியை பாருங்க, பிற்பாடு ஜெபத்தில் இணையலாம். என் பேரு சுஜாதா. நான் லாய்ஸ் ரோல்ல இருந்து வரேன். நான் வந்து செய்வினைனால பாதிக்கப்பட்டிருந்தேன். அந்த பிரச்சனை, அந்த கஷ்டம் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். என் கணவர் கூட ஏன்னா அவருக்கு 6 மாசம் வேலை இல்ல. முழு குடும்பத்தையும் ஒரு இருட்டுல தள்ளுன மாதிரி இருந்தது. என் பசங்களுக்கு நாங்க படிப்ப பார்க்கணும், என் உடம்ப பார்க்கணும். ஏன்னா இது எனக்கு செய்வினைன்னு ஃபர்ஸ்ட்டு தெரியல. ஏதோ ஒரு பிரச்சனை எங்களுக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நெனச்சோம். நார்மலாவே நாங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகும்போது, ஒண்ணுமே இல்லன்னு சொல்லும்போது, நாங்க நெனச்சோம், ஒண்ணுமே இல்ல. ஏன் இந்த மாரி வேர்த்து கொட்டுது? ஏன் இந்த உடம்பு நெளிஞ்சுக்கிட்டே போகுது? ஏன் இவ்ளோ இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன்? ஒரு நாள் ஃபுல்லா தூங்குறேன், ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடுறேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. என் வீட்ல இருட்டும்போது லைட் போட கூட ஆள் இல்லாம இருந்தது. ஏன்னா, என் பசங்க ரொம்ப சின்ன பசங்களா இருந்தாங்க. என்னால தாங்க முடியாத வலி. எந்த வலின்னா, ஏன் நான் இப்படி படுத்திருக்கேன்? ஏன் நான் இந்த மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்னால ஒண்ணுமே சொல்ல எனக்கு தெரியல. என் கணவர் வேலைக்கு போகணும்னா, அவருக்கும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. போற இடத்துல பேஷண்ட் டெத் ஆயிடுவாங்க. அவர் திரும்பி வரும்போது நெறைய பிரச்சனத்த நாங்க சந்திச்சோம். 1, 2ன்னு என்னால சொல்ல முடியாது. அந்த இடத்துல ஃபீஸ் கட்டணும், வாடகை கட்டணும், நாங்க சாப்பிடணும். நெறைய விஷயத்த நாங்க செய்யும்போது, அந்த இடத்துல நாங்க எம்ப்டியா இருந்தோம். எங்களுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷனே இல்லாம தான் நாங்க சுத்திக்கிட்டு இருந்தோம். நெறைய ஆலயத்துக்கு போகும்போது, எனக்குள்ளாக இருக்கிற அசுத்தமோ, செய்வினையோ எதுவுமே வெளியில வராது. ஏன்னா, அந்த அளவுக்கு நாங்க பாதிக்கப்பட்டிருந்தோம். இதனால எனக்கு டிப்ரஷன் இருந்தது. எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லக்கூட எனக்கு தெரியாம இருந்தது. எனக்கு நல்லா ஆனா போதும், நல்லா ஆனா போதும்ன்னு சொல்லிட்டு, நான் இதே யோசனையில இருக்கும்போது என் கணவர் சொல்லுவாரு, "உனக்கு ஒண்ணுமே இல்ல. நீ நீ நல்லா இருக்க. உனக்கு ஒண்ணும்" ஏன்னா எனக்கு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையில நான் இருக்கும்போது, அவர் வந்து எனக்கு தைரியம் குடுப்பாரு. இருந்தாலும் என் உடம்பு நல்லா இருந்தா தான் நான் தைரியமா நான் சொல்ல முடியும். நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு நாளும் இந்த நிலைமை நான் கடந்து போகும்போது, நான் நெனைப்பேன், "எனக்கு என்ன ஆயிடுச்சு? எனக்கு என்ன ஆயிடுச்சு? எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு" சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நம்ம வீட்டாண்ட ஒரு அம்மா சொன்னாங்க, "இந்த மாரி யுனிவர்சல் ஆலயத்த போய் பாருங்க. நீங்க அந்த ஆலயத்துல கண்டிப்பா நீங்க விடுதலை ஆவீங்க" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், "நான் நெறைய ஆலயத்துக்கு போனேன். ஏம்மா எனக்கு இன்னும் கிளியர் ஆகல? அந்த ஆலயத்துல மட்டும் எப்படி எனக்கு கிளியர் ஆகும்?" நான் கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, "நீங்க ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு நீங்க போய் அந்த இடத்துல போங்க. அந்த இடத்துல உண்மையாவே நீங்க விடுதலை ஆவீங்க" அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த இடத்துல நான் வரும்போது, என் பிள்ளைகள கூட்டிட்டு நான் வரும்போது, இந்த இடத்துல நான் நல்லா ஆவேனா எனக்கு தெரியாம அழுதுகிட்டே வந்தேன். இந்த இடத்துல உள்ள வரும்போதே எனக்கு ஏதோ ஒரு சமாதானம் எனக்குள்ளாக வந்தது. நான் உள்ள வந்தப்போ எனக்கு தெரியல. அந்த இடத்துல என்ன சொல்றாங்க? என்ன பேசுறாங்க? என்ன ஜெபிக்கிறாங்கன்னு கூட எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் நல்லானா போதும். நான் நல்லானா போதும். இந்த இடத்துல நான் நல்லா ஆவேனா? இந்த இடத்துல நான் நல்லா ஆவேனான்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா, அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு வந்தேன். நான் சுத்தாத இடமே இல்ல. நான் தெரியாத இடமே இல்ல. எந்த ஆலயத்துக்கு போனாலும் நான் சரி ஆகல. இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லி தான் கடைசியா இந்த இடத்துக்கு நான் இந்த இடத்துல வந்தேன். வரும்போது அன்னைக்கு அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உண்மையாவே அந்த இடத்துல ஜெபிக்கும்போது விடுதலை ஜெபம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த இடத்துல ஜெபிக்கும்போது, எனக்குள்ளாக இருந்த அந்த செய்வினை வெளியில போறது எனக்கு தெரிஞ்சது. எனக்குள்ளாக ஏதோ ஒரு மாற்றத்த அன்னைக்கே நான் பார்த்தேன். அந்த நிமிஷத்திலேயே நான் பார்த்தேன். அந்த நிமிஷத்துல நான் பார்க்கும்போது நான் நெனச்சேன், நான் உயிரோட தான் இருப்பேன். சாகப் போறதில்ல. ஏன்னா நான் நெனைக்கும் போதெல்லாம் என் பசங்கள அனாதையா நான் விட்டு சாகப் போறேன் அப்படின்னு நெனச்சேன். அந்த இடத்துல நான் வரும்போது, அந்த மரணம் என்ன வந்து இனிமே நெருங்காதுன்னு சொல்லிட்டு, உண்மையாவே இந்த இடத்துல எனக்கு விடுதலை கிடைச்சது. நான் வீட்டுக்கு போகும்போது என் கணவர் இடத்துல சொன்னேன். உண்மையாவே அந்த இடத்துல ஏதோ ஒரு மாற்றத்த நான் பார்த்தேன். ஏதோ ஒரு மாற்றத்த நான் பார்த்தேன். கண்டிப்பா பார்த்தேன். நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, நெக்ஸ்ட் ஃப்ரைடே அவர் வரும்போது, இந்த இடத்துல அவரா சொன்னாரு, "ஏதோ ஒரு மாற்றம் இந்த இடத்துல இருக்கு. ஆமா, நம்ப பார்க்காத ஒரு சொல்யூஷன் இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைச்சதுன்னு" சொல்லிட்டு, நாங்க வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போன பிறகு எங்களுக்குள்ளாக நல்லா சமாதானம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது. ஏன்னா, அந்த செய்வின வெளியில போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா, நாள் ஆக ஆக நாங்க வந்து ஆலயத்த விட்டு சில நாள் நாங்க வந்து எங்களுக்கு உடனே கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஆலயத்த விட்டு நாங்க இருந்தோம். ஒரு 2 மாசம், 3 மாசம் நாங்க வரல.
மறுபடியும் ஏதோ ஒரு அசுத்தம் எங்கள தொடுதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன அசுத்தம்? ஏதோ எனக்கு சொல்லவே தெரியல எனக்கு. இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பயங்கரமா வலிக்கும். ஒரு ஆள் என் வெயிட்ல இருக்கிற ஒரு ஆள் என் மேல ஏறி உக்காந்த போல இருக்கும். ஆனா பார்த்தா கால் வீங்கல, இடுப்பு வீங்கல, ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவ்ளோ வீக்கத்துல நான் அழுவேன். ஏன் இந்த மாரி இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது, எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, "இனிமே ஆலயத்த விட்டு நீ தூரமா இருக்காத. அந்த இடத்துல விடுதலையானத நீ பார்த்தல்ல. நீ மறுபடியும் நம்ம ஃபேமிலியா அந்த இடத்துக்கு நம்ம போலான்னு" சொல்லிட்டு, நாங்க மறுபடியும் வந்தோம். வரும்போது நான் பாஸ்டர் இடத்துல பேசினேன். "பாஸ்டர், எனக்கு விடுதலையானது நடந்தது. நான் நான் குணமாயி நான் வீட்டுக்கு போனேன். ஒரு 2 மாசம் நான் வரல. அதோட போயிடுச்சுன்னு நான் நெனச்சேன். மறுபடியும் டிஃப்ரெண்ட்டா ஒரு ஒரு வலி எனக்குள்ளாக வந்தது. என்னால தாங்க முடியல." எதனாலன்னு சொல்லும்போது, பாஸ்டர் என்கிட்ட பேசினாரு. "நீ மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வாம்மா" அப்படின்னு சொன்னாரு. நான் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, இந்த இடத்துல பாஸ்டர் இந்த இடத்துல பேசினது, "உனக்குள்ளாக இந்த செய்வினை வருதுன்னா, உனக்குள்ளாக தேவ ஆவியானவர் இருக்கும்போது, இனிமே இந்த செய்வினை உன்ன தொடராது" அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு நான் டிசைட் ஆனேன். என் குடும்பத்தோட நாங்க ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, உண்மையாவே எங்களுக்குள்ளாக இருந்த அந்த செய்வினை முழுமையா வெள்ளி, ஞாயிறு நாங்க வரும்போது முழுமையா எங்களுக்குள்ளாக கிளியர் ஆனது. ஆனா எனக்கு சொல்ல தெரியல. அவ்ளோ சந்தோஷம் எனக்குள்ளாக இருந்தது. எத்தன ஆலயத்தன சொல்லப்போனா நீலாங்கரை வரைக்கும் நாங்க போய்க்கிட்டு வந்தோம். இந்த இடத்துல குணமாகுமா? இந்த இடத்துல குணமாகுமா? இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் வருமா? இந்த இடத்துல ஒரு போதகர் என் தலைமையில கை வைப்பாரான்னு. ஆனா இல்ல. இந்த இடத்துல வரும்போது யுனிவர்சல் ஆலயத்துக்கு வரும்போது, இனி மீண்டும் என்னிடத்துல செய்தின கிடையாது. பாஸ்டர் கிட்ட நான் பேசும்போது, "பாஸ்டர் நான் நல்ல குணமாயிட்டேன்" அப்படின்னு நான் சொல்லும்போது, பாஸ்டர் சொன்னார், "உனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தா, இனிமே அது உன்ன தொடாது" அப்படின்னு சொன்னாரு. அப்போ மறுபடியும் நான் பிரேயர் பண்ணேன். தேவனே எனக்குள்ளாக உம்முடைய ஆவி எனக்கு வேணும்னு சொல்லி. நான் பிரேயர் பண்ணும்போது ராத்திரி 1:30 மணிக்கு எந்திரிச்சு அழுது பிரேயர் பண்ணேன். இந்த வலி, இந்த வேதனை என்னால தாங்க முடியல. வெளிய ஒரு ஆள் எனக்கு செய்வினை செஞ்சா பரவால்ல. வீட்ல இருக்கிறவங்களே என்ன இந்த மாரி கஷ்டப்படுத்துறாங்க தேவனே. நீங்க எனக்குள்ளாக வரலன்னா, என்னால எப்படி இந்த விஷயத்த நான் ஜெயிக்க முடியும்? என் பசங்க சின்ன பசங்களா இருக்காங்க. நாங்க எப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல கண்ணீரோட நான் ஜெபிச்சேன். கண்ணீரோட நான் ஜெபிக்கும்போது எனக்குள்ளாக தேவ ஆவியானவர் வந்தார். அவர் வரும்போது ஒரு சமாதானத்த, ஒரு சந்தோஷத்த நான் பார்த்தேன். அது எந்த அளவுக்குன்னா, என் வாழ்க்கையில அந்த மாரி சந்தோஷத்த நான் எப்பவுமே பார்த்தது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்த நான் பார்த்தேன். தேவ ஆவியானவர் எனக்குள்ளாக வரும்போது, இந்த உலகத்தையே நான் ஜெயித்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் எனக்குள்ளாக வந்தது. அத விவரிக்க கூட என்னால முடியல. அவ்ளோ சந்தோஷம். என் குடும்பத்துல நான் ஒரு மாற்றத்த பார்த்தேன். எனக்குள்ளாக ஆவியானவர் வரும்போது, இனிமே அந்த இருள் இல்ல, அந்த செய்வினை இல்ல, அந்த பலவீனம் இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அந்த நேரத்துல என் குடும்பம் முழுவதும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துகிட்டு இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கும்போது, என் பொண்ணுக்கு ஒரு 17 வயசு இருக்கும். அந்த 17 வயசு பொண்ணுக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்தது. பாப்பா ரோடு கிராஸ் பண்ணும்போது, ஒரு ஷேர் ஆட்டோ மாரி வந்து, அந்த ஷீட் கட்டிக்கிட்டு வந்து என் பொண்ணுடைய கழுத்துல விழுந்து, ஒரு துளி, ஒரு நூல் அளவுல அவ இறக்க வேண்டியதா இருந்தது. அந்த இடத்துல எ எங்க பாப்பாவ இன்னொருத்தவங்க கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போட்டாங்க. எனக்கு தெரியாது. நான் அந்த இடத்துல வீட்ல இருந்த ஒருத்தவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, "உங்க பாப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு" சொன்னதும் என் பையன் ஓடி பார்த்தப்போ, அவன் ரொம்ப அழுதுட்டான். ஃபுல்லா பிளட்டு, ஃபுல்லா சுடிதார் ஃபுல்லாவே பிளட்டா இருந்தது. என் வீட்டுக்கு என் பையன் வந்து, "அம்மா வாம்மா, பாப்பாவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. வா வான்னு" சொல்லும்போது, நான் "என்ன ஆயிடுச்சு?" அப்படின்னு கேட்டேன். அவனுக்கு சொல்ல வரல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்லயே அந்த மாரி ஆக்சிடென்ட் ஆன ஒரு விஷயம். அந்த இடத்துல என் என் பையன் சொல்லும்போது நான் கேட்டேன், "அவ உயிரோட இருக்காளா? அவ உயிரோட இருக்காளா?" அது மட்டும் சொல்லுனா, அவனுக்கு அது கூட வாய் வரல. நான் போகும்போது, வண்டியில ஏறி நான் போகும்போது, தேவனிடத்துல ஒரே ஒரு விஷயத்த கேட்டேன். "தேவனே, நீங்க எனக்கு அநியாயத்த செய்ய மாட்டீங்க. நீங்க எனக்கு ஒருபோதும் அநியாயத்த செய்ய மாட்டீங்க. எனக்கு துரோகத்த செய்ய மாட்டீங்க. நான் நம்புறேன் என் பொண்ணு உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்லி நான் உள்ள போகும்போது, என் பொண்ண நான் அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு போனேன். "என் பொண்ணு இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு. நான் போகும்போது என் பொண்ணு நர்ஸ் கூட பேசிட்டு இருந்தா. "ஆண்டி எனக்கு வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா கன்னத்துல ஃபுல்லா இந்த இடத்துல இருந்து அப்படியே ஃபுல்லாவே கட் ஆயிருந்தது. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. இந்த இடத்துல இந்த இடமும் அப்படியே ஓப்பன் ஆயிருந்தது. 17 வயசு ஒரு பாப்பா. நான் என்ன பண்ண முடியும்? உடனே நான் வந்து அழல. என் பாப்பா கிட்ட போயிட்டு நான் பார்த்துதான், "நீ உயிரோட இருக்கிறியா?" எனக்கு அது போதும். நான் என் பாப்பா கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? "அம்மா, நீ இன்னும் தேவன் இடத்துல கிட்ட வரலன்னா, ஒருவேளை இது ஒரு சமயமா இருக்கும். ஒருவேளை தேவன் இந்த வாய்ப்ப குடுத்திருக்காரு. நூலிழவுல நீ இறக்க வேண்டியது உன்னை காப்பாத்தி இருக்காருன்னா, நீ தேவன்கிட்ட இன்னும் கிட்ட வாம்மா" அப்படின்னு நான் சொன்னேன்.
அந்த இடத்துல நான் அழுவல. என் பையன் தான் அழுதுகிட்டு இருந்தான். நான் அழாம அவள அப்படியே பார்த்துட்டு நான் சொன்னேன், "நீ உயிரோட இருக்கிற எனக்கு அது போதும்னு" சொல்லிட்டு, அந்த பாப்பா உடனே தூக்கிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். உடனே அந்த இடத்துல "பணத்த கட்டுங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றேன்" அப்படின்னாங்க. நாங்க உடனே பணத்த கட்டுனோம். ஆனா அந்த இடத்துல டாக்டர் வந்து நாங்க அந்த ஃபோட்டோ அனுப்புனப்போ இது சின்ன காயம்னு சொன்னாரு. ஆனா அது சின்ன காயம் கிடையாது. டாக்டர் கிட்ட வந்து பார்த்தப்ப சொன்னாரு, "அது ஸ்ட்ரைட்டா அது வந்து கட் ஆகலம்மா. இது ஒரு ஷேப்பாவே கட் ஆயிருக்கு. அங்கங்க துளி துளியா கட் ஆயிருக்கு. இது என்னால செய்ய முடியாது. மூக்கு சைடா வரும், வாய் சைடா வரும். உங்களால இந்த பாப்பாவ இதே ஃபேஸ் மறுபடியும் பார்க்க முடியாது" அப்படின்னாங்க. அதுக்கு அந்த இடத்துல நான் உட்கார்ந்து தேவன் இடத்துல நான் பிரேயர் பண்ணேன். என்னன்னா, "தேவனே, நீங்க சொன்னீங்க, என்னுடைய ராஜ்யத்தையும், என்னுடைய நீதியும் நீங்க தேடுங்க. மத்த எல்லாமே நான் உங்களுக்கு குடுப்பேன்னு சொன்னீங்களே. நான் இந்த இடத்துல உங்க ராஜ்யத்தையும், உங்க நீதியும் எனக்குள்ளாக இருக்கிறீங்க. என் பொண்ணுக்கு இந்த இடத்துல நியாயத்த நடக்கணும். நீதிய செய்யுங்க" அப்படின்னு நான் கேட்டேன். உண்மையாவே நான் கேட்டது அந்த இடத்துல என்ன தெரியுமா? "தேவனே, உம்முடைய தூதர்கள இந்த இடத்துல இறக்குங்க." ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் சொன்னாரு, என்னால முடியாதுன்னு. ஆனா, உங்களால எல்லாமே முடியும். உங்களால ஆகாதது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நான் சொல்லி, தேவனிடத்துல அந்த இடத்துல நான் பிரேயர் பண்ணேன். ஆப்பரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போனாங்க. அந்த இடத்துல நான் உட்கார்ந்து பிரேயர் பண்ணேன். தேவனே, இந்த இடத்துல எனக்கு நீதி செய்யுங்க. என் பொண்ணு பேச வச்சு நான் நெறைய இடத்துல நான் வந்து சாட்சியா நான் பேசணும். அப்படின்னு நான் சொல்லி தேவன்கிட்ட கேட்டேன். அந்த இடத்துல என் பாப்பா வரும்போது, அந்த டாக்டர் சொன்னது, "20 நிமிஷத்துல நான் கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொன்னாங்க. தையல் தான் எல்லாத்தையும் இழுத்து வச்சு முகத்த தையல் போடணும் அப்படின்னாங்க. ஆனா அந்த இடத்துல நான் தையல பார்க்கல. 1 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் 8 பேர் அந்த இடத்துல சர்ஜரி பண்ணியிருக்காங்க. என் பாப்பா வெளியில வரும்போது நான் பார்த்தேன். மூக்கு இருக்கிற விதமாவே இருக்கு. வாய் இருக்கிற விதமாவே இருக்கு. எனக்கு அந்த என் பாப்பாவ பார்த்த உடனே என் குடும்பத்தார்கிட்ட நான் சொன்னேன். "நீங்க எல்லாருமே போய் சாப்பிடுங்க. என் பொண்ணு நல்லா இருக்கா" அப்படின்னு. ஏன்னா என் குடும்பத்துல எல்லாருமே அந்த இடத்துல அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், "என் பொண்ணு நல்லா இருக்கு. நீங்க போங்க. நீங்க போய் சாப்பிடுங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் தேவன் எனக்கு அநியாயத்த பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவர்கிட்ட சொல்லும்போது, என் கணவர்கிட்ட நான் சொன்னேன், "என் தேவன் நீதி செய்றார். என் பாப்பாவ நீ பாரு" அப்படின்னு நான் சொன்னேன். என் பாப்பாவ பார்த்துட்டு அவளுக்கு சொன்னேன், "இனிமே தேவன் கிட்ட வா, தூரம் போகாத. ஏன்னா நாங்க கிட்ட வரும்போது அவருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வரும்போது நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். இன்னைக்கு நீ இறக்க வேண்டிய நிலைமை. ஆனா உன்னை உயிரோட குடுத்திருக்காங்க. அதனால நீ இனிமே தேவனை விட்டு விலகி போகாதம்மா" அப்படின்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு என் பொண்ணு இந்த இடத்துல யுனிவர்சல் ஆலயத்துல ஒரு ஊழியக்காரியா இருக்கா. என் பையன் ஊழியம் செய்றான். நானும் ஊழியம் செய்றேன். என் முழு குடும்பமே சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துல எவ்வளவு சந்தோஷம்னு என்னால சொல்ல முடியாது. நாங்க அநேக பேருக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். ஏன்னா எங்க சாட்சி ஒரு சிறிய சாட்சி கிடையாது. ஏன்னா வெளியில நிறைய பேர் செய்வின பிரச்சனையில கஷ்டப்படுறாங்க. எவ்வளவோ அவங்க கட்டுல விழுந்திருக்காங்க. அவங்களுக்கு சொல்ல தெரியல என்ன ஆகுதுன்னு என்ன மாதிரியே. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு போய் ஜெபிக்கிறதுக்கும் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்க விடுதலை ஆக்கிறதுக்கும் தேவன் எங்களை பயன்படுத்துற தேவனுக்கு மகிமை. ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. எங்கள் ஆண்டவராகியும் இயேசுவே என் தேவாவியானவரே, நீர் சமாதானத்தினுடைய பிரபுவாய் இருக்கிறேன். என் தேவனுடைய வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. உலகம் கொடுக்கிறபடி அல்ல, என் சமாதானத்தை உங்களுக்கு இந்த இடத்தில் கொடுப்பேன் என்று. என் தேவனே ஆண்டவராக இயேசுவே, இந்த உலகம் எங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் தற்காலிகமானது. மேலும் இந்த இடத்தில் அது அழிவானது. என் தேவனே, ஏனென்றால் இந்த உலகம் அதனுடைய நிறைவை இந்த இடத்தில் கொடுக்கிறது. உலகத்தினுடைய நிறைவு அழிவானதா இருக்கிறது. என் தேவனே ஆண்டவராக இயேசுவே, எனவே தான் உம்முடைய வார்த்தையில் நீர் இந்த இடத்தில் வாக்களித்த இந்த சமாதானத்தை இவர்கள் இந்த இடத்தில் தனக்குள்ளாய் இந்த இடத்தில் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய கேட்கிறேன். எங்கள் ஆண்டவராக இயேசுவே, என் தேவனை, யார் இந்த நேரம் குழப்பமான மனநிலையில் இருக்கிறார்களோ, இன்னும் இந்த தன்னுடைய வாழ்க்கையின் நிலையை குறித்து கலங்குகிறவராய், பயத்திலே பதட்டத்து நிலையில் இந்த இருக்கிறாரோ, இவர்களுக்காய் நீர் உதவி செய்ய இங்கு விருப்பமுள்ள தேவனாய் இருப்பது மட்டுமல்ல, இவர்களுக்காக உடைய கரத்தை நீட்டி இருக்கிறேன் என்று காண்பியும். என் தேவனே, எல்லா தவிப்புகளிலும், எல்லா வலிகளிலும், எல்லா வேதனைகளிலிருந்தும் இவர்களுடைய வாழ்க்கையானதை நீர் விடுதலை செய்ய கேட்கிறேன். எங்கள் ஆண்டவராக இயேசுவே, என் தேவனை, உம்முடைய பலனான கரம் இவருடைய வாழ்க்கைக்குள்ளாக நிறுத்த செயல்படட்டும். ஏதோ என் தேவனை, நாளை இந்த சமாதானத்தை சந்திக்கும் நாளாய், உம்முடைய ஆவியை தன் வாழ்க்கைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியை பெறக்கூடிய நாளாய் இவருக்கு இந்த மாற்றும். நாளை இந்த உம்முடைய வீட்டில் இணைந்திருக்க இவர்களுக்கான பலனை தருகிறார், வழி நடத்தலை தருகிறார். தன்னுடைய வாழ்க்கையில் நீர் எவ்வளவு முக்கியம் என்கிற புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை தருகிறார். இந்த மக்களுடைய வாழ்க்கை, வழி, செயல் எல்லாவற்றை உன் கைகளில் ஒப்புவிக்கிறேன். இவரை ஆசீர்வதிக்கிறேன்.
உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உதவி செய்து வழி நடத்தும். இவருடைய கரங்களில் வைத்திருக்கிற அந்த தண்ணீர் பாட்டில் இன்றைய எதுவா இருந்தாலும் அது ஆசுரதித்து இதோ இவர் அதிலிருந்து குடிக்கும் பொழுது குணமாக்குதலுக்கான தண்ணீராய் விடுதலையும் ஆசுராத்தையும் கொண்டு வருகிறதாய் உம்முடைய சமாதானத்தை பெறுவதற்கான வழி திறக்கக்கூடிய ஜீவனாய் நுழையட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த விசுவாசத்தினுடைய ஆவியை நாளை காலை 9:30 மணிக்கு எங்களோடு இந்த இணைங்கள் மக்களே. சமாதானத்தை சந்திக்கும் நாளாய், ஆம், சமாதானத்தினுடைய பிரபு வாக்களித்ததை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இந்த பெற்றுக் கொள்வதற்காக தேவன் உங்களோடு இருக்கா. நாளை காலை 9:30 மணிக்கு ஆலயத்தில் உங்களை சந்திக்கிறேன். இயேசுவின் பெயராலே.